ஒருத்தங்களை பற்றி தெரியாமல் எதுவும் பேசாதீங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு பிடிச்சா ஒருத்தங்களை ஃபாலோ பண்ணி வீடியோ பாருங்கள். அப்படி பிடிக்கலன்னா ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. இதை நான் நிறைய டைம் எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தவங்க கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் என்ன பெரிய டீச்சரா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வந்து சொல்கிறீங்க. ஆமாம், நான் டீச்சராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு பண்ண போகிறீங்க? ஏன்னா மும்பைக்கு வரும்போது நம்ம எல்லாரும் வந்து படித்த ஜாப்பில் தான் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது எல்லாருக்கும் வந்துடாது. ஏன்னா நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம மொழி கற்றுக்கிடணும். அந்த இடத்துல எப்படி ஜாப் இருக்குது, என்ன இது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அதனால் எந்த ஒரு ஜாப்பாக இருந்தாலும் பார்க்கணும் தான் நம்ம ஃபஸ்ட்டு முடிவெடுத்து ஒரு இடத்துல போய் வேலைக்கு போகணும். அதனால் ஃபஸ்ட்டு டீச்சிங் லைனில் தான் நான் உள்ளே போனது. ஏன்னா இங்கே வந்த புதுசில் நம்மளுக்கு மற்ற ஹிந்தி லாங்குவேஜ் தெரியாது, இங்கிலீஷ் மாத்திரம் கொஞ்சம் தெரியுதுனால அதை வச்சு ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் டீச்சிங் லைனில் முதல்ல போயிருந்தேன். போயிட்டு எனக்கு வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணோன்னே ஓகே வாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கே பெரிய ஷாக்காக இருந்தது. என்னடா நம்மளுக்கு பிஎட் கிடையாது, வெறும் டிகிரி மாத்திரம் தான் வச்சுருக்கோம், எப்படி எடுப்பாங்களோ என்ன பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நான் அட்டன் பண்ணுறதுக்கும் கிளாஸஸ் எடுக்கிறதுக்கும் போயிட்டேன். அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 6 மந்த் இருக்கும் ஒரு ரூல்ஸ் வந்துச்சு, பிஎட் இல்லாமல் டீச்சர்ஸ் வந்து எந்த ஸ்கூல்லையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் வரும்போது நான் வந்து நானாகவே ஓகே, ஏன்னா நம்ம இது இல்லைனால ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அப்புறம் நம்ம இதாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே அதை விட்டு டிஸ்கன்டினியூ பண்ணி வந்துட்டு அதுக்கப்புறமா என்னோடய ஃபீல்டில் ட்ரை பண்ணி தான் நான் மைக்ரோபயாலஜிஸ்ட்டாக ஒரு சோனோகிராஃபி டிபார்ட்மெண்ட்டில் என்ன சொல்கிற ஒரு டயக்னோசிஸ் சென்டரில் போய் வேலை பார்த்தேன். அந்த சென்டரில் இருந்து அதுக்கப்புறமா நான் போனது தான் என்னோடய பிளான்ட்டு. அதில் மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்டில் போய் என்னோடய இதில் நான் கண்டினியூ பண்ணி வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் சில பல ரீசன்னால நான் அதை விட வேண்டிய சுச்சுவேஷன் ஆனிச்சுது, விட்டுட்டு நான் இப்போ வீட்டில் வெட்டியாக இருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால் யாரை பற்றி எதுவும் தெரியாமல் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம் அப்படின்ட்டு வந்து பேசாதீங்க. ஓகேவா? அதனால் எல்லாத்தையும் இந்த காதில் வாங்கி அப்படியே விட்டுட்டே போயிட்டுருக்க முடியாது. சில பல ரீசன்னால் அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணி தான் ஆகணும், பண்ண தான் முடியும்.